எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 27 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க. ஸோ ஆன் த ஸ்பாட் ஒரு பர்சன் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தவங்க உங்கள்கிட்ட முடியலன்னு சொல்லி ஒரு உதவி கேட்குறாங்கன்னா, ஸோ சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், ஒரு பண உதவியாக இருக்கட்டும், சின்னதாக உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அவங்கள காக்க வைக்காதீங்க. யாருக்குமே அவங்களோட நிலைமை வரக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட கையேந்திர நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நமக்கு தெரியும். நிறைய பஸ் ஸ்டாண்டில் நிற்போம் பஸ் ஏறும்போது. ஸோ அந்த இடத்துல யாராவது எனக்கு முடியலைங்க, ஒரு டீ சாப்பிட்ணும், எனக்கு ஒரு பெக்கர்ஸ் பிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா அவங்க காக்க வைக்காதீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான உதவி தான். இருந்தால் செய்ய போகிறோம், இல்லைன்னா அனுப்பிட போகிறோம். ஆன் த ஸ்பாட்டில் ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. சின்னதாக ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பஸ்லேயே ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க உண்மையாலுமே பிரச்சனையில் இருக்காங்களான்னு. சில பேர் நடித்து ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிறத ஏதாவது பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி அலர்ட்டாக இருந்து உண்மையாலுமே ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பார்த்தாலே நம்மளால் கெஸ் பண்ண முடியும், கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உஷாராக இருங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஸோ உங்களை பற்றி யோசிங்க, உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யோசி. உங்ககிட்ட யாராவது ஆன் த ஸ்பாட் அந்த இடத்துல ஒரு உதவி கேட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை. நல்ல விஷயமா இருந்தால் தாராளமாக செய்யலாம். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சின்னதாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பெரிய தொகையை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாங்கிக்கிட்டு, உண்மையாலுமே நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை எனக்கே திருப்பி வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மகிழ்ச்சி தருணத்தை ஷேர் பண்ணாங்க. ஆன் த ஸ்பாட்லே அந்த அண்ணன் அவங்க வேலையை போட்டுட்டு, அவங்க குடும்பத்தை போட்டுட்டு, சாப்பிட்றதை போட்டுட்டு உடனே போய் ஸ்டேஷனில் கொடுத்துட்டார். இந்த என்னுடைய ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு போய் ஆன் த ஸ்பாட்டில், இந்த எக்ஸாம்பிளாக ஏன் சொல்கிறேன், ஆன் த ஸ்பாட் அந்த இடத்துல அந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்கார் அவர். ஹேண்ட்ஸ் ஆஃப். அவரை மாதிரி இருக்கணுங்க. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருக்கார். அவர் நினச்சிருந்தா கிடச்சிருந்தா போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும்னு எடுத்துகிட்டு போய் உழைச்சிருந்துருக்கலாம். அவங்க ஃபேமிலி ஃபெஸ்டிவல் டேயில் விசிட் பண்ணியிருக்காங்கன்றது அவரை உணர்ந்து ஆன் த ஸ்பாட்லேயே போயிட்டு ஸ்டேஷனில் போய் கொடுத்து ஒப்படைச்சி நல்ல பேர் எடுத்திருக்காரு, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். ஆன் த ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, பசிக்கிறப்போ ஒருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். பசிலாம் போன பிறகு ஒருத்தவனுக்கு உசுறு போன பிறகு ஹெல்ப் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? இருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க. வற்புறுத்திட்டு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாம் மனசார ஹெல்ப் பண்ணணும், வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும். நீங்கள் மனசார வாழ்த்துறது அவங்க 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்பாங்க. மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அவசியம் இல்லை. கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணலாம், இருக்கும்போது உதவி பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஜெனுவலாக இருக்கலாம். அதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. கஷ்டப்படுத்தி அவங்கள துன்புறுத்தி வற்புறுத்தி கஷ்டத்தில் ஒருத்தவங்க உதவும் போது நல்லா இருக்க முடியாது. இந்த பதிவு மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை என்னோடய வாழ்வில் மறக்க முடியாது. வாழ்க வளமுடன். என்னுடைய ஆடியன்ஸ்க்காக இந்த பதிவை நான் போடுறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பதிவு, ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்.
நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும். திஸ் இஸ் மை கான்செப்ட். உங்களை பற்றி யோசிங்க, உன்னை பற்றி யோசி. திங்க போட்டு யோசனை. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தென்பட்டுதுன்னா அது இன்றைக்கே ஆன் தி ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க. ஹெல்ப் கேட்டாலும் அவங்களுக்கு பண்ணிவிடுங்க, உங்களால் செய்ய முடிஞ்சாலும் பண்ணிவிடுங்க. இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதுவும் ஒரு விதமான நல்லது தான். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வியூ ஆகும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.